அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் லைட்ஸ் ஆஃப் சேனல். இன்னைக்கு பல செய்திகள் கொண்ட ஒரு பதிவாக இது இருக்க போது. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஒரு போர் வரும்போது அந்த போரில் நரிகள் மற்றும் சிங்கங்கள் கலந்து கொள்வது வழக்கம் தான். நரிகள் இப்பவுமே அந்த போரை மறைமுகமாக தான் பண்ண அதிகமாக விரும்புவாங்க. ஆனால் சிங்கம் ஒரு போரை நேரடியாக பண்ண தான் விரும்புவாங்க. அதற்குன்னு சிங்கத்துக்கு மறைமுகமான போரை பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லை. சிங்கம் நினைத்தால் நேரடியான ஒரு போரையும் பண்ண முடியும், அதே சமயத்தில் மறைமுகமான ஒரு போரை கூட பண்ண முடியும். நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு நிச்சயமாக நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நரிகள் வேறு யாரும் இல்லைங்க, சைனீஸ் தான். இந்தியா சீனா மீது ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் ஒன்று எடுக்கும் போது சைனீஸ் என்ன பண்ணுவாங்க, பாகிஸ்தானுக்கு சீனாவால் உருவாக்கப்பட்ட அந்த ட்ரோன்ஸ் மற்றும் சாம் சிஸ்டத்தை எடுத்துன்னு போய் நிறுத்தி வைப்பாங்க, இல்லாட்டி சேல்ஸ் பண்ணுவாங்க. இது இந்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உளவியல் ரீதியான ஒரு அழுத்தம் சொல்லிட்டு சைனீஸ் நம்புவாங்க. ஏன்னா நேரடியாக சைனா இந்தியா கூட யுத்தம் செய்ய விரும்புனாங்கன்னா இப்போ அண்மையில் கூட அவங்க அடி வாங்கின்னு போனாங்க. அதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு சைனீஸ்க்கு நல்லாவே தெரியும். அதற்குன்னு நம்ம எதிரி கொஞ்சம் குறைச்சி பேசக்கூடாது. பட் இருந்தாலும் மறைமுகமான ஒரு போரை அதிகமாக விரும்புகிற ஒரு நாடு சீனா. இப்போது அதே மாதிரி இந்தியாவும் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆங்கிலத்தில் ப்ராக்சி வார்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. உதாரணத்துக்கு சீனா பாகிஸ்தானை ஒரு ப்ராக்சியை பயன்படுத்தி இந்தியா மீது தாக்குதல் பண்ண விரும்புவாங்க. இதுதான் ப்ராக்சி வார், இல்லாட்டி மறைமுகமான ஒரு போர் கூட நம்ம அழைக்கலாம். இந்தியா இன்றைக்குமே இந்த மாதிரி ஒரு போரை விரும்ப கூட மாட்டாங்க. நேரடியாக ஒரு போர் செய்ய தான் விரும்புவாங்க தவிர ஒரு கண்ட்ரிக்கு உளவியல் ரீதியான இந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கலாம் இந்தியா பெருசாக யோசிக்க கூட மாட்டாங்க. பிகாஸ் போரே விரும்பாத ஒரு நாடு இந்தியா. அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளோட அந்த நிலப்பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்குமே இந்தியா நினச்சது கூட இல்லைங்க. இப்போது இந்தியாவும் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட கண்ணோட்டத்தை கொஞ்சம் மாற்றிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நிச்சயமாக அவசியமான ஒரு கண்ணோட்டம் தான். இந்த நியூஸை நீங்களே பாருங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டைம்ஸ் நவ், ஹிந்துஸ்தான் டைம்ஸ் போன்ற பல முன்னணி பத்திரிகை ஒரு செய்தி இன்னைக்கு ஹைலைட்டாக ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியன் ஆர்மி ஆன் டிபெட்டாலஜி. இந்தியன் ஆர்மிக்கு ஒரு முக்கியமான ப்ரப்போசல் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. அது என்னதுன்னா, டிபெட்டோட மக்கள் அங்கே என்னெல்லாம் அவங்க பாஷை பேசுகிறாங்க, மொழி பேசுகிறாங்க, அவங்க எப்படி கலாச்சாரம் இருக்காங்க, டிபெட்டில் சைனீஸ் என்ன மாதிரியான ப்ரொபகண்டா, அதாவது சைனா இந்த மாதிரியான பிரச்சாரமாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் இப்போ இந்திய இராணுவத்துக்கு ஒரு முக்கியமான ப்ரப்போசல் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இந்தியன் ஆர்மி இஸ் வாட்சிங் ஆன் டிபெட். இது நிச்சயமாக சைனீஸ்க்கு ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுற ஒரு செயல் தான். ஒரு பக்கம் இந்திய ராணுவம் இந்த மாதிரி செய்தியை பப்ளிஷ் பண்ணும்போது, இன்னொரு பக்கம் நம்ம நாட்டோட முன்னாள் ராணுவ அதிகாரி ஜிடி பக்ஷி அவர்கள் ஒரு முக்கியமான வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாரு. கிரீஸ் மற்றும் இந்தியா நல்ல நண்பர்களாக மாற வேண்டும். முக்கியமாக இந்தியா மற்றும் கிரீஸ் கூட்டாக இணைந்து பலமுறை நம்ம நேவி சம்பந்தமான ட்ரில் எக்ஸஸில் தொடர்ச்சியாக ஈடுபட்டே இருக்கணும். இது துருக்கிக்கு நம்ம கொடுக்குற ஒரு மிகப்பெரிய கவுண்டர் மெஷராக இருக்குன்னு சொல்லிட்டு நேரடியாக ஒரு செக்மேட் மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறார். இது சொன்ன உடனே கிரீஸோட அத்தனை மீடியாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. பிகாஸ் கிரீஸில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா வேறு யாரும் இல்லைங்க, இப்படி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையா அதே மாதிரி கிரீஸுக்கும் துருக்கிக்கும் ஆகவே ஆகாது. இதற்கு காரணம் இப்போ இப்படி இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் பேஸ் பண்ணி பாகிஸ்தான் பிரச்சனை பண்ணுறாங்களோ, அதே மாதிரி துருக்கி அவங்க சைப்ரஸ் என்று அழைக்கப்படும் ஒரு ஐலாண்டு இருக்குது. அந்த ஐலாண்டை பேஸ் பண்ணி கிரீஸ் மற்றும் துருக்கி இடையே பல விதமான பிரச்சனையும் இருக்குது. ஸோ துருக்கியை கவுண்டர் பண்ண ஏன் இந்தியன்ஸான நாம விரும்பணும்னு சொல்லிட்டு ஜிடி பக்ஷி அவர்கள் இன்டெரக்டாக இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்கிறாரு. பிகாஸ் துருக்கியை நம்ம கவுண்டர் பண்ணால் மட்டும்தான் பாகிஸ்தான் கிட்ட துருக்கி இந்த விதமான உதவியும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நாளுக்கு நாள் சீனா எப்படி ஆளில்லா விமானத்தை கொடுத்து உதவுறாங்களோ அதே மாதிரி துருக்கியும் நிறைய ட்ரோன்ஸ் உருவாக்குற ஒரு நாடாக பார்க்கப்படுது. ஸோ நாளைக்கே இந்தியாவுக்கு எதிராக ஒரு போரை பாகிஸ்தான் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னா, ஒரு பக்கம் சீனா ஆளில்லா விமானத்தை கொடுப்பாங்க, அதே சமயத்தில் துருக்கியும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்த அர்மீனியா அசர்பைஜான் போரில் நம்ம பார்த்தோம், அசர்பைஜானுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு பக்கம் பாகிஸ்தான் ராணுவம் போனாங்க, அதே சமயத்தில் துருக்கியோட பல முக்கியமான ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டது. இதிலிருந்தே தெரியுது துருக்கி மற்றும் பாகிஸ்தான் நல்ல நண்பர்களாக இருக்காங்க. ஸோ முதல்ல இவங்களை கட் பண்ணணும். இந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக உலக அரசியலில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் இந்திய அரசாங்கம் சீனா மற்றும் துருக்கியை கவுண்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கும் போது, அதே சமயத்தில் நம்ம நாட்டோட பாதுகாப்பை கருதி ஏதாவது ஒரு ஆயுதத்தை நம்ம வாங்கும் போது அதற்கான முடிவை சுதந்திரம் எடுக்கக்கூடிய அத்தனை உரிமமும் நம்ம நாட்டுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கான ரஷ்ய தூதர், அதாவது இந்தியன் பேஸ்டு ரஷ்யன் என்வாய்ன்னு சொல்லிட்டு அழைப்பாங்க, அவரோட பெயர் பால வெங்கடேஷ் வர்மா. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், S-400 வான்வெளி பாதுகாப்பு மையத்தை இந்திய அரசாங்கம் நிச்சயமாக வாங்கியே தீரும். இதற்கும் அமெரிக்காவோட சாங்ஷன்ஸுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ஸோ அமெரிக்காவோட தடைகள் மற்றும் சாங்ஷன்ஸை பற்றி இப்போதைக்கு இந்தியா யோசிக்க கூட கூடாது. பிகாஸ் நாங்கள் எங்கள் டிஃபென்ஸ் மற்றும் எங்கள் நாட்டோட பாதுகாப்பை கருதி இந்த முடிவை சுதந்திரமாக எடுக்கக்கூடிய அத்தனை ரைட்ஸ் மற்றும் உரிமம் எங்கள் நாட்டுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோன்னு சொல்லிட்டு இந்தியா இப்போ திட்டவட்டமாக உறுதியாக சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு குரலாக பார்க்கப்படுது. பட் ஒரு பக்கம் நம்ம இந்த மாதிரி பேசினாலும் அமெரிக்கன்ஸ் இப்போ இந்தியாவுக்கு கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறத விடவே ரொம்பவே ஃபேவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தான் சொல்லணும். அது என்னதுன்னா, அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட போய் அமெரிக்காவோட ஒரு நிறுவனமான போயிங் ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறாங்க. அதாவது
போயிங் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட F-15EX இந்த விமானத்தை வந்து நாங்கள் இந்திய விமானப்படைக்கிட்ட சேல்ஸ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோரிக்கை வந்து அமெரிக்காவோட அந்த போயிங் நிறுவனம் அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட வச்ச உடனே அமெரிக்க அரசாங்கம் ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க போயிங் நிறுவனம், நீங்கள் தாராளமாக இந்திய அரசாங்கத்துக்கிட்ட சேல்ஸ் பண்ணலாம், அதுக்கான அப்ரூவல் மற்றும் லைசன்ஸ் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அமெரிக்க அரசாங்கம் உடனே அதற்கான ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டாங்க. உடனே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அமெரிக்கன்ஸ் வந்து ரொம்பவே இந்தியாவுக்கு ஃபேவர் பண்ண விரும்புகிறாங்க. பிகாஸ் அமெரிக்கா இதை பண்ண ஒரு முக்கியமான காரணம் என்னதுன்னா, ரஷ்யன்ஸ் ரீசெண்டாக ஒரு அறிவிப்பு ஒன்று அறிவிச்சிருப்பாங்க. ஏரோ இந்தியா ஷோவில் SC-57 ஆரம்பிக்கப்பட்டு SU-35 போன்ற பல முக்கியமான போர் விமானத்தோட டெமான்ஸ்ட்ரேஷன் நாங்கள் பண்ணி காமிக்கிறோம். இதன் மூலமாக இந்தியன்ஸ் வந்து ஏதாவது ஒரு போர் விமானத்தை விரும்பி வாங்குவாங்களான்னு சொல்லிட்டு ரஷ்யன்ஸ் எதிர்பார்க்குற இந்த நேரத்தில் ரஷ்யாவோட அந்த ஆதிக்கம், அதாவது டிஃபென்ஸ் சம்பந்தமான அந்த ஆதிக்கத்தை நம்ம இந்தியாவில் குறைக்க அமெரிக்கன்ஸ் ரொம்பவே விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் காரணமாக தான் அமெரிக்காவோட அரசாங்கமே உடனே அப்ரூவல் கொடுக்குறாங்க. பட் இந்திய அரசாங்கம் இன்னும் அந்த போர் விமானத்தை வாங்குறதுக்கான விருப்பத்தை தெரிவிக்கல. பிகாஸ் இந்த திட்டம் வந்து நம்ம இன்னைக்கு நேற்று போட்ட திட்டம் இல்லைங்க, இது ஏற்கனவே இந்திய விமானப்படை வந்து கேட்ட ஒரு சின்ன கோரிக்கை தான். 114 மீடியம் ரேஞ்ச் ஃபைட்டர் ஜெட் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு தேவைப்படும். ஸோ அந்த 114 ஃபைட்டர் ஜெட்டில் 3 முக்கியமான நிறுவனங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஸ்வீடனோட கிரிப்பன் மற்றும் பிரான்ஸோட ரஃபேல் மற்றும் இப்போ அமெரிக்கா போயிங் நிறுவனத்தோட இந்த F-15EX. பட் ரஃபேல் விமானத்தை நம்ம ஏற்கனவே வாங்கிட்டோம், 36 விமானத்தை நம்ம வாங்கிட்டோம். ஆனால் ரஃபேல் அந்த கம்பெனி வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்களா, டசால்ட் ஏவியேஷன் வந்து, நீங்கள் இன்னும் 99 விமானத்தை வாங்குறதுக்கான ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் ரஃபேல் பிளான்ட்டே எடுத்துகிட்டு வந்து உங்கள் நாட்டில் போய் வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அமெரிக்காவோட போயிங் நிறுவனம் வந்து இந்தியா கிட்டத்தட்ட 18 பில்லியன் செலவு பண்ணி இந்த F-15EX இந்த போர் விமானத்தை வாங்குறதுக்கான ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடுறாங்க. வெறும் அந்த எண்ணிக்கை தெரியல, பட் இந்த 114 போர் விமானத்தை நம்ம நிச்சயமாக ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் இது எல்லாமே ரஷ்யாவோட ஓல்டு வெர்ஷன் போர் விமானத்தை நம்ம இன்றைக்கி வரைக்கும் பயன்படுத்தின்னு இருக்கோம். அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு கோரிக்கை தான் இது இந்தியாவோட ஒரு முக்கியமான ப்ரோக்ராமாக பார்க்கப்படுது. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அமெரிக்காவோட அந்த F-15EX அந்த போர் விமானத்தை நம்ம வாங்கலாமா வேணாமா? நான் ஜஸ்ட்டு அந்த போர் விமானத்தோட சிறப்பம்சங்கள் பற்றி சொல்கிறேன், கூடவே ரஃபேல் பற்றியும் கம்பேர் பண்ணி பேசுகிறேன். நம்ம ரஃபேலே ஏற்கனவே வாங்கிட்டோம், இப்போ நம்ம வாங்க மாட்டோன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. பட் இதை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் சொல்லி முடித்த உடனே நீங்கள் நிச்சயமாக உங்கள் கோரிக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். F-15EX போயிங் நிறுவனம் வந்து இந்த போர் விமானத்தை 1970s உருவாக்கிட்டாங்க. இந்த F-15C, F-15D போன்ற பல வெர்ஷன்ஸ் வந்து இந்த போர் விமானத்தில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக அப்கிரேட் பண்ண ஒரு வெர்ஷன் வந்து F-15EX. ஆக்சுவலாக அமெரிக்கன்ஸ் இந்த போர் விமானத்தை உருவாக்கின ஒரே ஒரு காரணமே ரஷ்யன்ஸுக்கு சொந்தமான அந்த SU-35 அந்த போர் விமானத்துக்கு ஒரு மிகப்பெரிய டஃப் ஃபைட் கொடுக்க தான் இந்த போர் விமானத்தை உருவாக்குனாங்க. SU-35 ரஷ்யன்ஸுக்கு சொந்தமான அந்த போர் விமானத்தோட ஸ்பீடு வந்து வெறும் Mach 2 மட்டும் தான். ரஃபேல் வந்து ஒரு Mach 2லேருந்து Mach 3 வரைக்கும் போக முடியும். அதே சமயத்தில் இந்த F-15EX வந்து ஈஸியாகவே Mach 2.5 போவோம். இந்த F-15EXோட ஒரு சிறப்பம்சம் என்னதுன்னா, இது ஒரு முழு அசுரம் தாங்க சொல்லணும். ஏன்னா இதால் அத்தனை ஆயுதத்தை சுமந்து செல்ல முடியும். இதால் ஒரே நேரத்தில் 22 ஏர் டு ஏர் மிசைலை சுமந்து செல்ல முடியும். இத்தனை ஏவுகணையை F-35 போன்ற 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை கூட ஒரே நேரத்தில் சுமந்து செல்ல முடியாது. அதெல்லாம் தாண்டி ரஃபேல் மற்றும் ரஷ்யாவோட அந்த SU-35 விடவே இதுக்கிட்ட ஒரு சிறப்பம்சம் இருக்குது. இதோட ஃபெரி ரேஞ்ச், ரஃபேலோட ஃபெரி ரேஞ்ச் வந்து ஒரு 3200லேருந்து 3500 கிலோமீட்டர் போக முடியும். ரஷ்யாவோட அந்த SU-35 வந்து 4000 கிலோமீட்டர் போக முடியும். பட் ஒரு வாட்டி நீங்கள் ஃபியூல் செலுத்தினீங்கன்னா இந்த F-15EXக்கு இதால் ஒரே நேரத்தில் 5000 கிலோமீட்டர் இருக்கும். ரொம்ப எளிமையாக ட்ராவல் பண்ணக்கூடிய சக்தி மற்றும் திறன் இதுக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் தாண்டி இதோட எக்ஸ்டர்னல் பாடும் ரொம்பவே அதிகமான கெப்பாசிட்டி. இதால் 36 டன் ஆஃப் வெயிட்டை தூக்கின்னு போக முடியும். 36 டன் ஆஃப் வெயிட்னா இட்ஸ் நியர் டு SU-30, அதாவது சுகாய் 30 போர் விமானத்தை இதில் நீங்கள் ஹேங் பண்ணி வச்சிங்கன்னா அந்த போர் விமானத்தையே முழுமையாக தூக்கின்னு போயிடும். அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு போர் விமானம் இந்த F-15EX. ஸோ இதில் இருக்க த்ராட்டில் மற்றும் இதோட த்ரஸ்ட்டை நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு ஹை த்ரஸ்ட் மற்றும் ஹை எனர்ஜி. Pratt & Whitney என்று அழைக்கப்படும் அந்த நிறுவனம் தான் இந்த போர் விமானத்துக்கு தேவையான இன்ஜின்ஸை உருவாக்குனாங்க. இந்த F-15EX இந்த போர் விமானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதில் 2 இன்ஜின் இருக்குன்னு. F-15EXோட சிறப்பம்சம் என்னது? ரஃபேலை விடவே இருக்குது. 9.5 டன் பேலோட் மட்டும் தான் ரஃபேல் போர் விமானத்தால் சுமந்து செல்ல முடியும். ஆனால் இந்த F-15EXால் ஒரே நேரத்தில் 13 டன் பேலோட சுமந்து செல்ல முடியும். 13 டன் பேலோட்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த மிசைல்ஸ் ஏவுகணைகள், அதாவது அந்த ஆயுதங்கள் மட்டுமே 13 டன் இந்த F-15EXால் சுமந்து செல்ல முடியும். இது இல்லாமல் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபியூயல் கெப்பாசிட்டி மற்றும் ஜாமிங் போர்ட் போன்ற பல முக்கியமான கருவிகளையும் இந்த F-15EXால் சுமந்து செல்ல முடியும். கம்பேர்ட் டு ரஃபேலை விடவே இது 1.5 டைம்ஸ் அதிகமான வெயிட்டை இதால் சுமந்து செல்ல முடியும். ஸோ ரஃபேலில் வந்து ஒரு 10 ஏவுகணைகள் பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த F-15EXால் ஒரே நேரத்தில் 22லேருந்து 25 ஏவுகணைகள் கூட பயன்படுத்த முடியும். ஸோ F-35 மற்றும் F-22 போன்ற 5ஆம் தலைமுறை போர் விமானத்தில் கூட இந்த மாதிரி இத்தனை ஏவுகணைகளை பயன்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த F-15EX கிட்ட இருக்க ஒரு சிறப்பம்சம் என்னதுன்னா,
இதோட ஃபெரி ரேஞ்ச். நான் மறுபடியும் அதை சொல்ல காரணம், ஒரு போர் விமானம் வந்து அந்த லாங் டிஸ்டன்ஸ் மற்றும் அந்த கெப்பாசிட்டி வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அதால் பல மணி நேரம் ஏரில் அப்படி இருக்க முடியும். இந்த A-15EX வந்து முழுக்க ஏர் டு ஏர் மிசைல் தாக்கி அழிக்கிறதுக்காக மட்டுமே உருவாக்கியிருக்காங்க. இந்த F-15EXல நிறைய BVR போன்ற பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸும் பயன்படுத்த முடியும். இந்த F-15EXோட ஒரு சிறப்பம்சமே என்னதுன்னா, இது அதிகமாக நம்ம நைட்டில் பயன்படுத்தும் போது அந்த போரில் ரொம்பவே அதிகமான வெற்றிகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிகாஸ் இந்த F-15EX வந்து பல காம்பேக்ட் எக்ஸ்பீரியன்ஸில் பயன்படுத்தும் போது நைட் டைமில் ரொம்பவே சூப்பராக செயல்பட்டுருக்கு. அமெரிக்காவோட ஒரு ஃபேமஸான ஆப்ரேஷன் டெசர்ட் ஸ்டார்ம்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் இல்லாட்டி யூடியூப்பில் போய் டைப் பண்ணி பாருங்க. பல செய்திகள் வரும் இந்த F-15EX பற்றி வராது, F-15ஓட அந்த ஓல்டு வெர்ஷன்ஸ். ஸோ ஓல்டு வெர்ஷன்ஸே இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும்போது போயிங் நிறுவனம் இந்த F-15EXல பலவிதமான அப்கிரேட் வந்து அந்த காக்பீட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த F-15EX வாங்குறது நிச்சயமாக ஒர்த்தாக தான் இருக்கும். என் பர்சனல் ஒப்பீனியன். உங்களுக்கு என்ன தோணுதோ அது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், ரஷ்யாவோட அந்த Su-35 இந்த அளவுக்கு திறன். ரஷ்யாவோட Su-35க்கும் இந்த F-15EXக்கும் இருக்கிற ஒரே திறன் F-15EX மட்டும் இல்லைங்க, ரஃபேல் கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாமே. இந்த மூன்று போர் விமானத்துக்கும் ஒரு தனித்தனி சிறப்பு அம்சங்கள் இருக்குது. ஆனால் இந்த F-15EX வந்து டேக் ஆஃபோட ஸ்பீட் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் அதே ரஃபேல் Su-35 போர் விமானம் வந்து கொஞ்சம் மேலே டேக் ஆஃப் வந்து ஸ்பீடாக ஆகிடும். ஆனால் F-15EX கிட்ட இன்னொரு சிறப்பம்சம் என்னதுன்னா, இதால் 60,000 ஃபீட்டுக்கு மேலே ரொம்ப எளிமையாக பறக்க முடியும். ஆனால் ரஃபேல் வந்து வெறும் 55,000 + 59,000 மேலே தான் பறக்க முடியும். ஸோ அது வந்து ரஃபேலோட மேக்ஸிமம் ஹைட். ஆனால் F-15EXால் 60,000 to 65,000 ஃபீட் ரொம்ப எளிமையாக பறக்க முடியும். இந்த ஹைட்டு தான் சைனாவோட 5ஆம் தலைமுறை போர் விமானம் என்று அழைக்கப்படும் J-20 பறக்கிற ஒரு ஹைட். ஸோ இந்தியன்ஸான நம்மக்கிட்ட ஒரு 65,000 ஃபீட்டில் பறக்கக்கூடிய ஒரு ஏர் டு ஏர் மிசைல் பொருந்திய ஒரு போர் விமானம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அதில் 22 ஏர் டு ஏர் மிசைல் இருந்துச்சுன்னா சீனாவோட அந்த J-20 போர் விமானத்தை நம்ம நிச்சயமாக நம்ம நாட்டோட எல்லைக்கு பின்னால் இருந்தபடி தாக்க முடியும். பிகாஸ் இந்த F-15EXல எக்கச்சக்கமான பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல் இருக்குது. AIM-9 Sidewinder, AIM-7 Sparrow, AIM-120 AMRAAM போன்ற பல முக்கியமான ஏர் டு ஏர் மிசைல்ஸ் இதில் பயன்படுத்த முடியும். இதை தாண்டி ALQ-131 எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் ஜாமிங் பாடுன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஜாமிங் கருவி இதில் வைக்கிறாங்க. ஸோ இந்த போர் விமானத்தை ஜாம் பண்ணுறதும் கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த போர் விமானத்தில் அட்வான்ஸ்டு நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் இப்போ பல சின்ன அப்டேட்ஸ்லாம் போயிங் நிறுவனம் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக தான் இந்த F-15EX ஒரு மிகப்பெரிய அசுரனாக இருக்காங்க. பிகாஸ் இதோட மொத்த வெப்பன் சிஸ்டத்தை கம்பேர் பண்ணும்போது ரஃபேல் Su-35லாம் நம்ம கம்பேர் கூட பண்ண முடியாது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நிச்சயமாக இந்த போர் விமானத்தை இந்திய அரசாங்கம் வாங்குறதுக்கான விருப்பத்தை தெரிவிக்கணும். லாஸ்ட்டாக ஒரு சின்ன டிஃபென்ஸ் அப்டேட். இப்போ இந்திய ராணுவம் வந்து 6000 நியூ இஸ்ரேல் லைட் மிஷின் கன் அந்த வாங்குறதுக்கான ஒப்பந்தத்தில் நம்ம ஏற்கனவே ஈடுபட்டு இருந்தோம். இப்போ அதை நம்ம நாட்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். FTP என்று அழைக்கப்படும் ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரொக்யூர்மெண்ட் மூலமாக இப்போது லைட் மிஷின் கன் எல்லாமே நம்ம நாட்டுக்கு வரவேற்கப்பட்டிருக்கு. 6000 இஸ்ரேல் லைட் மிஷின் கன். சைனிங் ஆஃப் தமிழ் லைட்ஸ் ஆஃப் சேனல். நன்றி, ஜெய்ஹிந்த். மறக்காம தமிழ் லைட்ஸ் ஆஃப் சேனல் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் போன்ற பல சோஷியல் மீடியாவில் வரப்போகும் நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதுக்கான லிங்க் நாங்கள் கீழே கொடுக்குறோம். இனிமேல் நாங்கள் கொஞ்சமாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக ஆரம்பிக்கிறோம்.